எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நான் 10th படிக்கும்போது, "நீ 10th எவ்வளவு மார்க் எடுப்ப?" அப்படின்னு கேட்டாங்க. கேள்வி இங்கிறது தான் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் 12th எவ்வளவு மார்க் எடுப்ப? அப்புறம் என்ன காலேஜ் ஜாயின் பண்ணுவ? இப்படின்னு சொல்லிட்டு கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டே இருந்தாங்க. ஆனா இவங்க எல்லா கேள்விக்கும் காலமே பதில் சொல்லுச்சு. ஆனா எவ்வளவு காலம் போனாலும் சில கேள்விக்கு பதிலே கிடைக்காது. அதே மாதிரி எவ்வளவு கேள்வி கேட்டாலும் பதிலே கிடைக்காத ஒரு மர்ம கொலையை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் தான் அஜிரன். வெல்கம் டு மர்ம உலகம். இந்த வீடியோவை நீங்க பாக்குறீங்க அப்படின்னா ஃபுல்லா பாருங்க. எல்லா கேள்விக்கும் பதில் இருக்கு. இந்த கேள்விக்கான பதில் உங்ககிட்ட கூட இருக்கலாம். எலிசா அப்படின்ற இந்த பொண்ணு கர்நாடகால படிக்கிற ஒரு காலேஜ் பொண்ணு. இந்த பொண்ணுக்கு 21 வயசு ஆகுது. இந்த பொண்ணு என்ன பண்றா அப்படின்னா காலேஜ் முடிஞ்சு சரி ஒரு சின்ன ட்ரிப் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடகால இருந்து கிளம்பி அமெரிக்காவில் இருக்க லாஸ் ஏஞ்சலுக்கு வரா. 2013 லாஸ் ஏஞ்சல்ல வந்துட்டா. சரி வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஒரு ஹோட்டல்ல ரூம் எடுக்கிறா. ரூம் எடுத்து ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்கா, சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கா. 31 ஜனவரி அப்போ வந்து செக் அவுட் பண்ணும், அதாவது காலி பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பணும். ஆனா அன்னைக்கு டே போகுது. ஆனா எலிசா ரூம்ல இருந்து எந்த சத்தமும் வரல. சரி அந்த ஹோட்டல்ல ஒர்க் பண்ற கோ ஒர்க்கர்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, லைக் எம்ப்ளாயி ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க, அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா சரி எலிசா என்ன பண்றா அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போய் பார்க்கலாம். ஏன்னா டைம் ஆயிடுச்சு, செக் அவுட் பண்ற டைம் ஆயிடுச்சு அப்படின்னா அங்க இருக்கிற ஒர்க்கர்ஸ் வந்து உள்ள போய் பார்ப்பாங்க இல்லையா. ஸோ செக் பண்ணி பார்க்கும்போது எலிசா ரூம்ல யாருமே இல்லை. ஸோ அவங்க என்ன நினைச்சாங்க அப்படின்னா ஒருவேளை எலிசா இங்க இருந்து கிளம்பிட்டு இருப்பா போல அப்படின்னு நினைச்சிட்டு சரி ஓகே இது நார்மலான விஷயம் சொல்லிட்டு போயிட்டாங்க ஸ்டாஃப்ஸ்லாம். இந்த சம்பவம் வந்து 2 வாரத்துக்கு அப்புறம் கரெக்டா சொல்லணும் அப்படின்னா பிப்ரவரி 19ஆம் தேதி ஹோட்டல்ல ஸ்டே பண்ற ஒருத்தர் கால் பண்றாரு. அதை போன் எடுத்தோடனே சொல்லுங்க என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த சைட்ல இருக்கு அவரு, ஏடா ஹோட்டல் நடத்துறீங்க, ஹோட்டலா இது, தண்ணி தந்தா தண்ணி வரல, அது இல்லாம கருப்பா தண்ணி வருது, ஒரு பேட் ஸ்மெல்லா இருக்கு, ஒழுங்கா வந்து இதை கிளீன் பண்ணலாம் அப்படின்னா நான் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு கோவமா பேசிட்டு போன் கட் பண்றாரு. அங்க ஒர்க் பண்றவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. ஏன் அப்படின்னா காலைல அவங்க தான் தண்ணி ஏத்துனாங்க, டேங்க் ஃபுல் ஆயிடுச்சு, அப்புறம் எப்படி தண்ணி வராது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு கால் வந்த ரூமுக்கு போயிட்டு செக் பண்ணி பாக்குறாங்க. ஆனா அவங்க சொன்ன மாதிரியே அந்த ரூம்ல தண்ணி ஸ்லோவா தான் வருது. இதை பார்த்த உடனே அந்த ஒர்க்கர்ஸ் வந்து மேனேஜர் கிட்ட போயிட்டு சார் இந்த மாதிரி இந்த ரூம்ல தண்ணி வரல, நாங்க போயிட்டு மேல செக் பண்ணி பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. மேல போயிட்டு அந்த டேங்கோட மூடியை திறக்க ட்ரை பண்றாங்க. அது வந்து ரொம்ப வெயிட்டான ஒரு முடியா அப்படின்னா அது ஒரு மெட்டலால செஞ்ச ஒரு முடி, அது ஒத்தனா எல்லாம் திறக்க முடியாது. அதனால இவங்க 2 பேரும் சேர்ந்து அதை திறக்கலாம்னு சொல்லிட்டு திறக்கிறாங்க. அது திறக்கும் போதே ஒரு பேட் ஸ்மெல், என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு திறந்துட்டு உள்ள எட்டி பார்த்தா காணாம போன எலிசா அங்க செத்து கிடக்கா. இத பார்த்த உடனே உங்களுக்கு ஒண்ணுமே புரியல. பயத்தோட கீழே ஓடியாந்து மேனேஜர் சார் மேல ஒரு பொண்ணு செத்து இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே மேனேஜர் வந்து போலீஸுக்கு போன் பண்றாரு. சார் இந்த மாதிரி எங்க ஹோட்டல்ல வந்து யாரோ செத்து இருக்காங்கன்னு சொல்லிட்டு இவங்க மேனேஜர் போய் மேல பாக்குறாரு. சொன்ன மாதிரியே வந்து அங்க ஒரு பொண்ணு செத்து தான் இருக்கு. போலீஸும் வந்துடுறாங்க. வந்து எல்லாரையும் கூப்பிட்டு ஒண்ணா நிக்க வச்சு ஒருத்தரா கூப்பிட்டு தனித்தனியா இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. என்னதான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணாலுமே எலிசா எப்படி செத்தான்ற ஒரே க்ளூ கூட கிடைக்கல. ஆனா அதே டைம்ல ஆட்டாக்சி ரிப்போர்ட்டும் வருது. காஸ் ஆஃப் டெத் ஆக்சிடென்ட்லி ட்ரவுனிங், அப்படின்னா தண்ணியில தவறி விழுந்துதான் அவ செத்து இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. படிப்புலாம் முடிச்சிட்டோம், ஜாலியா சுத்தி பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவங்க ஊர்ல இருந்து கிளம்பி இந்த பொண்ணு இந்த ஊருக்கு வந்துச்சு. சடனா ஒரு நாள் பார்த்தா அந்த பொண்ணு மாயமா போயிடுச்சு. 2 வீக்ஸ்க்கு அப்புறம் அந்த பொண்ணோட டெட் பாடி இருக்கு. எப்படிதான் அந்த பொண்ணு செத்துச்சு அப்படின்னு உங்களுக்கு கேள்வி வருது இல்லையா? அதே மாதிரிதான் எனக்கு கேள்வி வந்துச்சு. அதனால இத பத்தி இன்னும் ரிசர்ச் பண்ணும்போது 2 தேரி சொல்றாங்க. அதை ஒண்ணா பார்க்கலாம். And this is where they found my body. When you tell my story, do it justice. ஃபர்ஸ்ட் தேரி என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி போலீஸோட இன்வெஸ்டிகேஷன் இருக்கு இல்லையா, அதை பத்தி பார்க்கலாம். போலீஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா ஸ்டாஃப் எல்லாரையும் கூப்பிட்டு ஒருத்தரா விசாரிக்கும் போது ஒரு விஷயம் தெரியுது. ஃபர்ஸ்ட் எலிசா இந்த ஹோட்டலுக்கு வரும்போது சிங்கிள் ரூமா எடுக்கல. அவ என்ன பண்ணிருக்கா அப்படின்னா ஹாஸ்டல் ஸ்டைல்ல இந்த பிக்சர் போடுறோம் பாருங்க, இந்த மாதிரி ஷேர் பண்ற ஒரு ரூம் தான் எடுத்திருக்காங்க. இதுல ஒரு 4-5 பேர் ஷேர் பண்ணி இதில் தங்கிப்பாங்க. கூட ஸ்டே பண்ணவங்க எலிசாவோட ஆக்டிவிட்டி ரொம்ப வித்தியாசமா இருக்குன்னு கம்ப்ளைண்ட் பண்ணதால எலிசாவை அந்த ரூம்ல இருந்து சிங்கிளா தங்குற ஒரு ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இதை கேட்ட உடனே போலீஸோட கண்ணோட்டமே டோட்டலா சேஞ்ச் ஆகுது. ஒருவேளை எலிசாக்கு மென்டல் இஷ்யூ எதுனா இருக்குமோ? எலிசாவை நம்ம வந்து யாரோ கொலை பண்ணாங்கன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா ஆட்டாப்சி ரிப்போர்ட் வந்து கிளியரா மென்ஷன் பண்ணிருக்கு இவ தவறி தண்ணீர் விழுந்துதான் செத்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இது இப்படி இருக்கும்போது
சரி ஓகே சிசிடிவிலாம் செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு போலீஸ் செக் பண்றாங்க. அப்போதான் எலிசாவோட லாஸ்ட் வீடியோ ஒன்று கிடைக்குது. இந்த வீடியோவை பார்க்கும்போது எலிசா யாரையோ பார்த்து பயப்படுறா போல, அதனால தான் பயந்து போய் அங்க ஓரமா ஒளியறா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்துல நினைச்சிட்டு இருந்தேன். அடுத்த கிளிப்பை பார்க்குற வரைக்கும் எலிசாவோட கையை நல்லா நோட் பண்ணுங்க. அப்ப வினோதமா ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கா. நீங்களே யோசிச்சு பாருங்களேன், உங்களை யாரோ ஒருத்தர் தொத்துறாங்க, அதனால பயந்து போய் லிஃப்ட்ல நீங்க ஒளியறீங்கன்னு வச்சுக்கலாம். அப்புறம் வெளியே வந்து பார்க்கும்போது அவங்க இல்லை அப்படின்னா நீங்க அங்கிருந்து ஓட பார்ப்பீங்களா, இல்ல இந்த மாதிரி கையெல்லாம் ஆட்டிக்கிட்டு இருப்பீங்களா? ஸோ இதனால தான் போலீஸ் கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க எலிசாக்கு ஏதோ மென்டல் இஷ்யூ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அப்ப எலிசாக்கு மென்டல் இஷ்யூ தான், அதனால தான் போய் சூசைட் பண்ணிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சாலும் அங்கேயும் சில டவுட்ஸ் வருது. மொட்டை மாடிக்கலாம் அப்படி போக முடியாது. ஒரு வேளை போயிட்டோம் அப்படின்னா அலாரம் அடிக்கும், பர்மிஷன் இல்லாம அங்க போகவே முடியாது. செகண்ட், எப்படியோ வந்து எலிசா அங்க போயிட்டா அப்படின்னு நினைச்சிட்டா கூட அந்த டேங்க் மேல ஏறதுக்கு ஸ்டூல், ஏணி அந்த மாதிரி எதனா ஒண்ணு வேணும். அது இருந்தால் தான் டேங்க் மேலே ஏற முடியும். சரி ஓகே, அதையும் தாண்டி எப்படியோ கஷ்டப்பட்டு மேலே போயிட்டா அப்படின்னு நம்ம நினைச்சா கூட, நான் ஃபர்ஸ்ட்லேயே சொன்னேன் அந்த மூடிய 2 பேர் சேர்ந்து தான் திறந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எலிசா எப்படி அதை திறந்து உள்ள போயிட்டு அந்த மூடிய அவளே மூடிப்பா? ஸோ இது சூசைடும் இல்லை. இப்பதான் 2வது தேரி வருது. ஏன்னா இது சூசைடுன்னு சொல்ல முடியாது, மர்டர் பண்ணாங்கன்னு சொல்ல முடியாது. சூசைடுன்னு சொன்னா இது பாசிபிளே இல்லை. மர்டர் சொன்னா ஆட்டாப்சி ரிப்போர்ட் கிளியரா மென்ஷன் பண்ணுது, தண்ணியில தவறி விழுந்துதான் செத்துருக்காங்க அப்படின்னு. எலிசா உடம்புல எந்த ஒரு காயமோ கீறலோ அடிச்ச தடமோ எதுவுமே இல்லை. அது இல்லாம எலிசா வந்து ஆல்கஹாலும் சாப்பிடல, அதே மாதிரி எந்த ட்ரக்ஸும் எடுத்துக்கலன்னு சொல்லிட்டு ஆட்டாப்சி ரிப்போர்ட்ல கிளியரா மென்ஷன் ஆயிருக்கு. இவளை யாருமே கொலை பண்ணல, சூசைடும் பண்ணிக்கல. இப்ப எப்படி செத்தா அப்படின்னும் போதுதான் 2வது தேரி வருது. 2வது தேரி என்ன அப்படின்னா, எலிசாவுக்கு பேய் ஏதோ பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோவை அகைன் பாருங்க. இந்த பொண்ணு எதையோ ஒரு அமானுஷ்யமான விஷயத்த பார்த்துட்டு தான் இந்த இடத்துக்குள்ள வந்து ஒளிஞ்சுக்கிறா. சரி ஓகே, அது போயிடுச்சான்னு சொல்லிட்டு வெளியே போய் பார்க்கும்போது தான் அங்க எதுவுமே இல்லை. அகைன் வந்து இவ லிஃப்ட் ஆன் பண்ண பாக்குறா, பட் ஆனா லிஃப்ட் ஆன் ஆகல. சரி ஓகே, வெளியே போலான்னு சொல்லிட்டு வெளியே வரும்போது தான் ஒருவேளை அந்த அமானுஷ்யம் வந்து இவ உடம்புக்குள்ள வந்திருக்குமோ, அதனால தான் இவ வித்தியாசமா கையெல்லாம் ஆட்டிட்டு இருக்காளோ. மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் என்ன நினைச்சாங்க அப்படின்னா, அமானுஷ்யமான ஏதோ ஒரு உருவம் வந்து தான் எலிசாவை கூட்டின்னு போயிட்டு சாவடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு காரணம் இருக்கு. இந்த ஹோட்டல் வந்து 1920 கட்டினாங்க, ரொம்ப பழமையான ஹோட்டல். அது மட்டும் இல்லாம இந்த ஹோட்டல்ல இதே மாதிரி மர்மமான முறையில 15 பேர் செத்துருக்காங்க. அதனாலேயே இந்த ஹோட்டல் வந்து ஒரு பேய் ஹோட்டல்னு சொல்லிட்டு எல்லாரும் நம்பினாங்க. அதே மாதிரி தான் ஏதோ ஒரு அமானுஷ்யமான உருவம் வந்து எலிசாவை கூட்டின்னு போயிட்டு அங்க சாவடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்பினாங்க. எலிசாவை யாரும் கொலை பண்ணல, எலிசா சூசைடும் பண்ணல. ஒருவேளை எல்லாரும் சொல்ற மாதிரி ஏதோ ஒரு அமானுஷ்ய உருவம் தான் எலிசாவை சாவடிச்சிருக்கோ. ஓகே, இந்த வீடியோ இதோட முடிஞ்சு. எலிசா எப்படி செத்துருப்பான்னு சொல்லிட்டு உங்களுக்கு எதனா ஐடியா இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட்ல போடுங்க. கண்டிப்பா அந்த கமெண்டை நான் ரீட் பண்ண வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இவ்வளோ நேரம் நீங்க இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். அதனாலேயே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அடுத்த வீடியோக்கு வெயிட் பண்ணுங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அஜிரன். பாய்.